வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது மத்தியான லஞ்சுக்கு லெமன் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ரெசிபி, அதை எப்படி நல்லா டேஸ்டியாக பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். லெமன் ரைஸ், எலுமிச்சை சாதம் தான் இன்றைக்கி லஞ்சுக்கு. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் 2 நறுக்கி வச்சுருக்கிறேன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கடுகு, உளுந்தம்பருப்பு அது 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நிலக்கடலை வறுத்தது 2 டீஸ்பூன் அளவு. இதில் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பேஸ்ட், அப்புறம் நம்ம வீட்டில் எப்போவும் ஒரு பொடி ரெடி பண்ணி வச்சுருப்போம். அதாவது கடுகும் வெந்தயமும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடிச்சு எடுத்து வச்சது, இதுவும் 1 சிட்டிகை சேர்ப்போம். இதுக்கு அரிசி நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கப் அரிசி எடுத்துருக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சேன் பச்சரிசி. நீங்கள் எந்த அரிசினாலும் யூஸ் பண்ணலாம், நல்லாவே இருக்கும். இது பச்சரிசிங்கிறதுனால 1/2 கப் ரைஸுக்கு 1 கப் தண்ணி ஊற்றிருக்கிறேன். ஏன்னா லெமன் ரைஸ் குழையாமல் வரணும், அதுக்காகத்தான். இந்த அரிசியில் தண்ணியும் ஊற்றி அதோட 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். எதுக்குன்னா குழையாமல் வேகும், அதுக்காகத்தான். இதை இப்போ குக்கரில் வச்சிடலாம். இன்னொரு செப்பரேட்டரில் தான் வச்சு ஒரு தட்டு போட்டு மூடியிருக்கேன். மூடிட்டு குக்கர் மூடியை போட்டு இது வெயிட்டு போட்டுடலாம். ஒரு 3 விசில் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். குக்கரில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு, திறந்து பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1/2 கப் ரைஸ்க்கு 1 கப் தான் நான் தண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா குழையாமல் இருக்கணும் இல்லையா லெமன் ரைஸ்க்கு, அதனால் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பாத்திரத்தில் இதை அகலமான இதில் மாற்றி ஆற வச்சுட்டு தாளிக்கலாம். சாதத்தை ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றி லேசாக மேலே 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி ஆற விட்டுருக்குறேன். இந்த கிண்ணத்தில் இஞ்சி பேஸ்ட், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் இருக்குது இல்லையா, அதோடு இந்த லெமனை பிழிஞ்சு விட்டுறேன். அடுப்பில் ஒரு பேன் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நல்லெண்ணெய் ரொம்ப நிறைய எண்ணெய் தேவை கிடையாது இதுக்கு. இந்த தாளிதத்துக்கு தேவையான அளவு சேர்த்தா போதும். இது கொஞ்சம் நல்லா வெடிக்கட்டும். இப்போ நிலக்கடலை ஒரு 2 டீஸ்பூன் அளவு எடுத்துருந்தேன் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துறேன். இது ஏற்கனவே வறுத்த கடலை தான், அதனால தான் நான் அதை கடுகு உளுந்தம்பருப்போட சேர்த்து போடலை. இதையும் கிளறிட்டு இந்த பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதையும் சேர்த்துறேன். நல்லா லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இது நல்லா கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் சிவக்கட்டும். இந்த வறுத்ததை இந்த சாத்தில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம இப்போ அடுத்தது உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. எல்லாம் கிளறிட்டு டேஸ்ட் பார்த்து இன்னும் கொஞ்சம் லெமன் வேணும் போல் இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு பாதி எலுமிச்சம்பழம் புளியலாம், அல்லது உப்பு வேணும்னா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு நான் அளவாக தான் போட்டிருக்கிறேன். இந்த கடுகு வெந்தயம் ட்ரை ரோஸ்ட் பண்ணது ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக சேர்க்குறேன் அந்த லெமன் பிழிஞ்சு வச்சுருந்ததில். இப்போ அந்த பிழிஞ்ச லெமன் இந்த கலவையை இந்த சாதத்தில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம கிளறிட வேண்டியது தான். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கலக்கிறப்போ மசிக்காமல் இந்த மாதிரி இப்படி இந்த ஸ்பூனை இப்படி நடுவில் அப்படி கோடு மாதிரி பண்ணி லேசாக இப்படி நல்லா பண்ணி பொறுமையாக கலந்து விட்டால் சாதமும் குழையாது, அந்த லெமனும் நல்லா சாதத்தோடு நல்லா பிளெண்ட் ஆகிடும். ஃபோர்க் இருந்துச்சுன்னா ஃபோர்க் வச்சு கிளறினீங்கன்னா நல்லா வரும். அது மாதிரி கிளறப்போ சாதம் அந்த உடையாமல் நல்லா வரும். நல்லா கலந்தாச்சு. இப்போ எடுத்து நம்ம பரிமாறிடலாம். சுவையான லெமன் ரைஸ் தயாராகிடுச்சு. நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு பண்ணலாம், ஏதாவது ட்ராவலுக்கு இது செஞ்சு கொண்டு போகலாம். வீட்லேயே ஆடிப்பெருக்கு அந்த மாதிரி நாட்களுக்கெலாம் இது செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாரத்தில் ஒரு நாளோ அல்லது ஒரு 2 வீக்ஸ்க்கு ஒருக்காவோ இந்த மாதிரி ஒரு கலந்த சாதம் சித்ரான்னம் பண்ணுறப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். செய்து பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான டிப்ஸ் சொல்ல மறந்துட்டேன், அதையும் சொல்லிடுறேன். லெமன் அந்த சாறு பிழியிறீங்க இல்லையா, அதை கொதிக்க விட்டுறாதீங்க. கொதிக்க விட்டால் அது கசந்துடும்.
அதனால் அந்த டேஸ்ட் மாறாமல் அப்படியே அந்த ஒரு பாத்திரத்தில் தனியாக பிழிஞ்சு வச்சு கலந்து வைக்கணும். இது மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.